மாணவர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்று உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி நிலையமாய் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி VIT உலகத்தர வரிசையில் உலகின் தலைசிறந்த 700 பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ள VIT இந்தியாவின் 9வது சிறந்த பல்கலைக்கழகம். பொறியியல் தொழில்நுட்ப கல்வியில் இந்தியாவிலேயே முதலாவதாய் சிறப்புற்று விளங்கும் தனியார் கல்வி நிறுவனம் VIT. உயர்தரமான கல்வி வழங்குவதில் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கும் VIT இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் பல வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரம் திறமைமிக்க மாணவர்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. இளம் பருவத்தில் கொடிய வறுமையின் நிழலில் வளர்ந்த தங்கள் பிள்ளைகள் கிராமப்புற அரசு பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற போதும் அவர்களை என்ஜினியரிங் படிக்க வைக்க பணமில்லாமல் புகைந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களை தேடிச் சென்று கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணமும் இல்லை, எவ்வித கட்டணமும் இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த VITயில் படிக்கலாம் வாருங்கள் என்று வரவேற்று கிராமப்புற ஏழை மாணவர்கள் VITயில் படிக்க ஏதுவாக ஸ்டார்ஸ் திட்டத்தை உருவாக்கினார் VIT நிறுவனர் வேந்தர் டாக்டர் G. விஸ்வநாதன். கிராமப்புற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய எண்ணம். நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அதனால் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நான் அறிந்தவன். அதே நேரத்தில் கல்வி இருந்தால்தான் ஒரு நாடு வளர முடியும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவன். கல்வி நாட்டையும் உயர்த்தும், வீட்டையும் உயர்த்தும். கிராமப்புறத்தில் ஏழை மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மேலே வர வேண்டுமானால் கல்வியிலே அவர்கள் வளர வேண்டும். VIT வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளே வர வேண்டுமானால் நுழைவுத் தேர்வு எழுதி வர வேண்டும். அது கிராமப்புற மாணவர்களால் வாய்ப்பில்லை. முதலில் அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுத முடியாது என்பது எனக்கு தெரிந்தது. காரணம், நான் இன்றைக்கு மாணவனாக இருந்திருந்தால் VITக்குள்ளே உள்ளே வர முடியாது. ஏன்னா என்னால் நுழைவுத் தேர்வு எழுதி வர முடியுமா என்று சொல்ல முடியாது. ஆகவே என்னை போல்தான் மற்ற மாணவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த ஸ்டார் திட்டத்தை ஆரம்பித்தோம். இது என்னுடைய அனுபவத்தினால் வந்தது. கிராமப்புற மாணவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து அதனுடைய விளைவாகத்தான் இதை ஆரம்பித்தோம். அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டார்ஸ் திட்டம். Support the advancement of rural students. ஸ்டார்ஸ் திட்டம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கிராமப்புற அரசு பள்ளியில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து அவர்கள் VITயில் படிப்பதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறது. 2008ஆம் ஆண்டு தொடங்கி 2022ஆம் ஆண்டு வரை இத்திட்டத்தால் பயன்பெற்றோர் 872. இவர்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் 70%. தென்காசி ஊர்மேல் அழகியான் அரசு பள்ளியில் படித்த குலசேகர முத்து என்ஜினியரிங் படிக்க கை கொடுத்தது VIT ஸ்டார்ஸ் திட்டம். அப்பாவோட தொழில் விவசாயம். டெய்லி காலையில் ஆனாலே தம்பி எந்திரிச்சு போய் மாடை மேய்ச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி காலைல மாட்டை பற்றி விட்ருவாங்க. நானும் டெய்லி காலைல மாடை மேய்ச்சி குளிப்பாட்டி சாணியெல்லாம் அள்ளிட்டு வருவேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து கேட்பாங்க, நீனும் காலேஜ் ஜாயின் பண்ணலையாடா, அவங்க அப்பா உன்னை மாடு மேய்க்க விட்டாராடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் எந்த பதிலும் பேச மாட்டேன். அப்படி நான் எதிர்பார்க்காம இருந்த நாளில் திடீர்னு ஒரு நாள் VIT காலேஜ்லேருந்து ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு இந்த மாதிரி BTech IT அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் டாப்பராக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால BTech IT அப்படிங்கிற கோர்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவினாஷ் 12வது பாஸ் பண்ணியிருந்தான். மார்க் 527 மார்க் எடுத்திருந்தான். அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தவங்களுக்கு இந்த தகுதி அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இங்கே வந்தாங்க. VIT எனக்கு கிடைக்கலன்னா நான் படிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. கண்டிப்பாக அவன் வீட்டில் தான் இருந்திருக்கணும். VITக்கு வந்ததுனால தான் அவனுக்கு கல்வி பிரயாசமாக இருக்குது. இலவச வேலை தர மாதிரி இருக்குது.
வேட்டி வேலைன்னா வீட்டில் தான் என்னோட விவசாயம் தான் பார்க்கணும் அவன். பைவலசா கேடில் விழுச்செல்வம் கல்வியை தேடும் சரவணன் ஊர். நிரந்தர வருமானம் இல்லாத பெற்றோருக்கு பெரும் சுமையாகாமல் உலகத்தரம் மிக்க உயர் தொழில்நுட்ப கல்வி சரவணன் வசப்பட உதவியது விஐடி ஸ்டார்ஸ் திட்டம். வருமானம் ஆடு ஏரி வேலை எங்கன்னா கூலிக்கு டெய்லியும் கூலிக்கு போவோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 150 ரூபா போயிடுவோம். அவருக்கு 300 ரூபா. 20 ஆடு இருக்குது சார். குட்டி 10 குட்டிக்கு இருக்குது சார். நான் படித்தது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொன்னையில் இருக்குது. டெய்லியும் காலையில் 5 மணிக்கு கிளம்புவேன் ஸ்கூலுக்கு. 5 மணிக்கு கிளம்புனேன்னா 5:30க்கு ஒரு பஸ்ஸு வரும். எப்போனா தான் அந்த பஸ்ஸு வரும். நின்று வராதப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ்ஸு வேறு பிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எடுத்த மார்க் வந்து 569 12ல். இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு மார்க்கு. ஃப்ரீ சீட்டுன்னு மீனாட்சி மேடம் சொன்னாங்க. அதனால் நான் கொஞ்சம் டவுட் பட்டேன். இல்லைங்க மேடம், எங்களால் காசு இல்லை முடியாதுன்னு. இல்லைம்மா, உங்கள் பையனுக்கு 1 ரூபா செலவு இல்லை, நாங்களே மொத்தம் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. நானே இந்த ஒரு வாரம் போனப்போ அங்கே ஃபேக்கல்ட்டிஸை பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அவங்க நடத்துகிற விதம், அவங்க நம்மக்கிட்ட பழகிற விதம், நாங்கள் சொந்த பசங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க எங்களை. நாங்கள் டவுட் கேட்டால் எந்த டவுட்டு எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லித்தராங்க. தமிழ் மொழியில் படித்த ஸ்டார்ஸ் மாணவர்கள் தயங்காமல் ஆங்கிலம் பேசவும், ஆங்கில மொழியில் நடத்துவதால் அவர்களுக்கு புரியாத பாடங்களை தமிழில் சொல்லி புரிய வைக்கவும் அதிக கவனம், அதிக அக்கறை காட்டுகிறது விஐடி. Verb, object, complement, adverb, and you have adjective. வசதியற்ற கிராமப்புற பெண்களுக்கு வல்வினையை நல்வினையாக்கும் உயர்கல்வி எளிதில் கிடைத்திட அவர்கள் வாழ்வில் வளம் பெற உதவுகிறது விஐடி. இங்கே நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இந்த அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தை ஏற்படுத்தி அதில் யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் பார்த்து கொள்ளுகிறோம். இந்த பயனடைவதை கணக்கு பாட்டு பாரும்போது 66% பெண்கள் தான் இதில் பயனடைகிறார்கள். அதே மாதிரி இந்த ஸ்டார் திட்டத்திலேயும் சமமாக அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகின்ற காரணத்தினால பெண்களுடைய வாய்ப்பு அதிகமாகிறது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. பெண்கள் படிக்க ஆரம்பித்தால் குடும்பங்கள் வளர்வது சுலபமாக இருக்குது. ஆனால் குழந்தை வளர்ப்பில் அவர்கள் தான் அக்கறை அதிகம் செலுத்துபவர்கள் ஆண்களை விட. ஆகவே பெண் கல்வி மிக மிக முக்கியம். நெய்யும் தொழிலே தெய்வம் என்று கைத்தறியை நம்பி வாழும் நெசவாளர்களின் பெண் நிஷா விஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வாய்ப்பு தந்தது ஸ்டார்ஸ் திட்டம். காலையில் வீட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தறிக்கே போக முடியும் சார். பசங்களாம் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு 9 மணி 10 மணி ஆகிடும். அது போயிட்டு ஒரு நாளைக்கு முடிஞ்சால் ஒரு சேலை நெய்யலாம், இல்லாட்டி மறுநாளும் ஆகிடும். அது ஒரு நாளைக்கு 250 ரூபா ஒரு சேலை நெய்ச்சோம்னா அந்த வருமானம் வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம். அதில் நாங்கள் எல்லாம் 3 பேருமே கஷ்டப்படணும் சார். எங்கள் மாமியார் தார்த்திருக்கோம், நூல் ஏசி போடுவாங்க, நான் தறி நெய்வேன். அது வச்சு தான் சார் ஓடும். இல்லாட்டி எங்களை 5500 ரூபா வச்சுன்னு நாங்கள் படிக்க வைக்க முடியாது. இப்போ எல்லாமே உங்கள் பொண்ணு விஐடியில் படிக்குதா பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க சார். எங்களை அது ஒரு சந்தோஷம்தான் சார் எங்களுக்கு. கூலித்தொழில் செய்யும் படிப்பு வாசனையே இல்லாத உழைப்பாளிகளுக்கு பிறந்த சத்யபிரியா பாடுபட்டு படிக்க வைத்த பெற்றோர் முகத்தில் புன்னகையை காணும் ஆசையில் உயர்கல்வியே உற்ற துணை என்று உணர்ந்து கவனம் சிதறாமல் படித்து வரும் ஸ்டார்ஸ் மாணவி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஃபுல்லாக வந்து தமிழ் மீடியம். இங்கே வரும்போது ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டடாக இங்கிலீஷ். ஏதாவது கடையில் போய் இதை பேசணுன்னா கூட ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. அது ரொம்ப இது கிளாஸ் போகும்போதெல்லாம் ஒன்றுமே புரியலை. அது ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஓகே, நம்மளால் ஸ்டார்டிங்கில் வரும்போது என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சதுக்கு இப்போது பார்த்தா என்னால் முடியும். அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லைனாலும் ஓகே என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஐ எம் கான்ஃபிடென்ட் இன் தட். அது ஒன்று. இப்போதைக்கு எனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருமே படிக்கலை. எங்கள் அப்பா வந்து இப்போவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். அவரை இனி வேலைக்கு போகிறது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அந்த பொசிஷனில் இருந்து எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்.
சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி கொஞ்சம் ஆர்வம் அதிகம் சார். நான் அதை பற்றி கொஞ்சம் தேடி தேடி படிப்பேன் சார். இப்போ எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா ரிசர்ச்சில் நம்மளோட பங்கு இருக்கணும், நம்ம இந்தியாவுக்காக எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எம்டெக் பண்ணிவிட்டு இஸ்ரோ பக்கமாக போகலாம் அப்படின்னு இருக்கேன் சார். காடும் மலையும் துணையாக் கொண்டு வளர்ந்த நதியா கனவு மெய்ப்பட கல்வி எனும் பெரும் செல்வம் ஈட்ட விஐடியில் கால் வைத்த நாள் முதலா கருத்தூன்றி படிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னாவே எனக்கு ஐடியாவே இல்லைங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க சார். ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ வந்த பிறகு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நதியாவின் தாய்க்கு தர்மபுரி மாவட்டம் சீலநாயக்கனூர் காட்டில் குடிசை வாசம். கணவனை இழந்தபோதும் நம்பிக்கையை இழக்காமல் தன் 5 பெண்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் நதியாவின் தாய் பழனி அம்மாள். இங்கே காட்டு வேலைக்கு போய் ஒரு 200 ரூபா கூலிக்கு போனாலும் அப்புறம் சரி லோடு கூப்பிட்டா அதுக்கு போனால் 4 பேர் போனால் 4 லோடு போட்டால் ஆளுக்கு 300 ரூபா வரும். அந்த 300 ரூபா வந்தால் ஒரு 3000 ரூபா மாத்தலை சம்பாதிப்புங்க. கரெக்டில் சுண்டைக்காய் இருக்குது இல்லையா, அது அறுத்தா ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு அறுப்புங்க. அந்த காய் கிடச்சின்னா 500 ரூபாய்க்கு அறுப்புங்க, 200 ரூபாய்க்கு அறுப்புங்க. அதை அறுத்து அதை கொண்டாந்து உடச்சி போட்டு அது வத்தல் போட்டு சம்பாரித்து அதுலேயே அப்படியே பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு காப்பாற்றி பள்ளிக்கூடம் போட்டோம். நானும் படாத கஷ்டமெல்லாம் பட்டு படிக்க வச்சோம். விதிவசத்தால் வந்த ஏழ்மை விரட்ட ஏரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தினமும் 14 கிலோமீட்டர் பாத யாத்திரை சென்று பாடுபட்டு படித்தார் நதியா. வீட்டுக்கு வந்து வீடு வர சேர்றது வந்து ஒரு 7 மணி 7:30 ஆயிரும். 7:30 ஆன பிறகு வந்து பார்த்தா கரண்ட்டு எங்கள் வீட்டில் இல்லை. மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படித்தேன். மின்சார வசதி இல்லாது இருள் சூழ்ந்த கூரை வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்து முன்னேறிய நதியாவின் வளமான வாழ்விற்கு வித்திட்டது விஐடி. 12th ரிசல்ட் வந்துச்சு. அப்போ பார்க்கும்போது வந்து மார்க் வந்து 499 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது எது படித்தாலும் பணம் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லோரும் அக்கம் பக்கங்கிறவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஐடி ஸ்டார் ஸ்கீமில் வந்து எனக்கு இடம் கிடச்சி நான் அப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். படித்த பிறகு தெரியுது நமக்கு வந்து திறமை, நம்ம படிக்கிற நாலேஜு, துணிச்சல் இருந்தாவே நம்ம வறுமையில் இருந்தாலும் சரி அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அது விஐடி தான் எனக்கு வந்து உணர்த்துச்சு. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைச்ச பிறகு எங்கள் அம்மாவை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும். இப்போ எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு சந்தோஷமே அனுபவிக்காமல் ரொம்ப கஷ்டத்திலே வளர்ந்துட்டாங்க. எங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு. அதனால வந்து எங்கள் அம்மா டெய்லி வேலைக்கு போகிறாங்களா, டெய்லி வேலைக்கு போகிறது வந்து நிறுத்திட்டு எங்கள் அம்மா அனுபவிக்காத சந்தோஷத்தையே தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆடு வளர்ப்பவர், கூலித் தொழிலாளி, குடும்பத் தலைவி என்று பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் விஜயலட்சுமி. கைமுதல் இல்லாத இவருக்கு உடல் உழைப்பு ஒன்றே மூலதனம். கூலி வேலை தான் சார் செய்கிறேன். கூலி வேலை ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 2 வேலை கிடைக்கும், ஒரு நாளைக்கு 1 வேலை கிடைக்கும். அது அன்னாட ரெகுலராக கிடைக்காது சார். தினமும் வேலைக்கு போவோம், நிற்க மாட்டானா போவோம் சார். அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுன்னு வரோம். ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைனா கூட நிற்க முடியாது. என் கஷ்டத்தை நான் போய் தான் ஆகணுமே பசங்களுக்கு கேட்க. என் உழைப்பு ராவும் பவுல் லோல் பட்டால் தான் சார் அந்த சமையல் கிடைக்குமே அந்த காலம். வறுமையை கொல்லும் வலிமை மிக்க கல்வியை ஊக்கமது கைவிடாமல் கற்று 502 மதிப்பெண்கள் பெற்று 12ஆம் வகுப்பு தேறினார் விஜயலட்சுமியின் மகள் வனஜா. உயர்கல்வி பயில வனஜா வழி தேடிய வேளை ஸ்டார்ஸ் திட்டத்தினால் விஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க இடம் கிடைத்தது ஒரு வரப்பிரசாதமே. காலேஜ் பார்த்த உடனே எனக்கு திருப்தியாகிடுச்சு சார். எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே எல்லாம் அங்கங்கே கேட் வாட்ச்மேன் இருக்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்கிறாங்க. யாரும் நம்ம அனுமதி இல்லை விட மாட்டுறாங்க சார். பேரண்ட்ஸ் மட்டும்தான் விட்றாங்க, மற்றவங்க யாருமே உள்ளே விட மாட்டுறாங்க சார் அங்கே போகிறதுக்கு. அதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் காலேஜ். நீங்காத செல்வத்தை தேடி விஐடி வந்த வனஜா தாயின் கண்ணீரை துடைக்கும் லட்சியத்தை மறவாமல் முயன்று படித்து முன்னேறினார்.
நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கிளாஸ் போகும்போது எனக்கு இருந்த பெரிய பயம் வந்து இங்கிலீஷ் பயம். எதுவுமே புரியாது, அவ்வளோ பயமாக இருந்தோம். நாங்கள் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, மேம் வந்துட்டு இங்கே தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கோச்சிங் கொடுத்து அப்படி தான் எங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சிது. அப்படி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செம்மையே பாஸ் பண்ணோம். குக்கிராமங்களில் பிறந்து வேதனையே வாழ்க்கை என்று வளர்ந்தவர்கள் வழி தெரியாமல் படிக்க வழி செய்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வழி செய்ய வேண்டும் என்ற சீரிய சமூக சிந்தனையோடு செயல்படுகிறார் VIT நிறுவனர் வேந்தர் டாக்டர் G. விஸ்வநாதன். எல்லோராலும் படிக்க முடிகிறது. பெற்றோர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைத்து விடுகிறார்கள். அவரால் முடியாத காரியம் வேலை வாங்கி கொடுப்பதுதான். அதை நாம் செய்கிறோம். பிளேஸ்மெண்ட் என்பதற்கு ஒரு தனியாகவே ஒரு துறையை ஒதுக்கி அதற்காக இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகள் எல்லாம் வரவழைத்து இங்கேயே அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம். இந்த ஸ்டார்ஸ் மாணவர்களும் அதில் சமமாக வந்து விடுகிறார்கள். மற்றவர்களுக்கு சமமாக இவர்களும் போட்டி போட்டு பல வெளிநாடுகளில், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அரேபிய நாடுகளில் இருக்கிறார்கள், ஐரோப்பாவில் இருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு வளர்வதற்கு இந்த ஸ்டார் திட்டம் உதவுவது கண்டு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. As we speak, if you take the past records of placement records of the star students, all the star students who have joined VIT have got placements. Many of them have got into super dream companies. When we say super dream companies, companies that offer more than 10 lakhs per annum are termed as super dream companies at VIT. A current final year student who will be graduating in 2023 has got a super dream offer with a CTC of 28 lakhs per annum. நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து VIT ஸ்டார்ஸ் மாணவராக சிறந்து இவ்வாண்டு மிக அதிக ஊதியத்தில் வேலை கமர்ந்தவர் பிரவீன். போய் வீட்டில் படிக்கும்போதே தெரிஞ்சுட்டு நம்மளாலையும் இது முடியும், நம்மளாலையும் கேப்பபிள் இருக்குது, இங்கே நமக்கு அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்குற ட்ரைனிங் நமக்கும் கொடுக்குறாங்க, ஸோ நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இங்கே படிக்கும்போது தான் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு. அதுவும் ஃபைனல் இயரில் வரும்போது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் வரதை பார்க்கும்போது வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. கல்லூரி நாட்கள் கவலையை மறந்து கழிக்கும் காலம் அல்ல, பெற்றோர் அனுபவிக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முடிவு கட்டும் காலம் என கருதி படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்திய ஸ்டார்ஸ் மாணவர்கள் கை நிறைய சம்பாதிப்பது கண்டு அகமகிழ்ந்துரைக்கும் VIT நிறுவனர் வேந்தர் டாக்டர் G. விஸ்வநாதன். அதில் வந்து படிக்கிற மாணவர்கள் மிக ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவருடைய கணக்கை போட்டு பார்த்தால் மாதம் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ளால் தான் அவருடைய குடும்ப வருமானமே இருக்கிறது படிக்க வரும்போது. அந்த ஏழை குடும்பங்களில் இருப்பவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தால் பெரும்பாலும் அவருடைய அப்பா சம்பாதிப்பதைப் போல 10 to 20 மடங்கு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். 5000 to 10,000 இருப்பதை இவர்கள் 50,000 to 1,00,000 ரூபாய் வரை சாதாரணமாக மாத சம்பளம் பெறுகிறார்கள். இது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு குடும்பமே மாறிவிடுகிறது. கோனே கவுண்டனூர் காட்டுக்குள் ஒளிந்திருக்கும் குட்டி கிராமம். இங்கே ஓலை குடிசைக்குள் வளர்ந்து இன்று ஊரே வியக்கும் வண்ணம் முன்னேறியுள்ள சிவகுமார் VIT ஸ்டார்ஸ் முன்னாள் மாணவர். VITயில் 2012 4th இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக HCLல வேலை கிடைச்சிது. ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு. நான் சென்னை HCLல ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் HPயில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அங்கே வந்து எனக்கு வேலை கிடைச்சிது. ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டில் சேர்ந்தேன். அங்கே அந்த டைம்லேருந்து நான் ஒரு கடந்த 8 வருஷமாக அங்கே தான் வேலை பார்த்துட்டு வரேன். இப்போது நான் வந்து இங்கே டீம் லீடாக இருக்கேன். எனக்கு வந்து ஆண்டு வருமானம் 30 லட்சம் ரூபாய். நாங்கள் அப்போ வாழ்ந்த வீடு வந்து மழைக்காலத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ ஒரு புது வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நல்லா செலவு பண்ணி கட்டினேன். ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டினேன். ஸோ வீடும் கட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து நகை தேவை. அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 15 பவுன் வந்து என்னோடய செலவு நான் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்ல வரன் தேடி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் என்னோடய சொந்த செலவில். அப்புறம் நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து VIT வெள்ளூர் கேம்பஸில் ஸ்டார் ஸ்கீம் கீழே
2009 to 2013 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தேன். நான் விஐடியில் படித்து முடிச்சதுக்கப்புறமா பேபால்ங்கிற கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் நம்ம ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ்லேயே செலக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பை நாங்கள் ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ணி 3 வருஷம் பேபாலில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு யூஎஸில் மெட்டாங்கிற கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செஞ்சிட்ருக்கேன் கடந்த 5 வருஷமாக. எனக்கு தெரிஞ்சு விஐடியில் நாங்கள் கட்டண சலுகை கீழே படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எங்களோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றிடுச்சுன்னு சொல்லணும். விஐடியிலேருந்து ஸ்டார்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. 4 ஆண்டு முடிவில் எனக்கு காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 3.25 lakhs per annum அப்படிங்கிற பேக்கேஜோட ப்ளேஸ் பண்ணேன். இப்போது 10 years காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு 3 monthsக்கு முன்னாடி டைகர் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய கரண்ட் சிடிசி 18 lakhs per annum. ஸ்கூல் படித்தது 12th முடிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்குமே கூட நாங்கள் வந்து ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தோம். நான் பிறந்து வளர்ந்தது படித்ததெல்லாம் அந்த வீட்டில் தான். அது எப்படின்னா கண்டிப்பாக மழை சமயத்தில் ஒழுகும், வெயில் சமயம் போது நம்ம ஹீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா மேலே இருக்கிறது சிமெண்ட் ஷீட்டு, அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. வேலைக்கு போயிட்டு ஒரு 5-6 வருஷம் சம்பாதிச்ச அப்புறம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, ஒரு கான்க்ரீட் வீடு கட்டி அப்பா அம்மாவை அங்கே தங்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. அது வேலைக்கு ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆகிறப்ப தான் எனக்கு பாசிபிள் ஆச்சு. ஆனால் எங்கள் பிள்ளையை பொறுத்தவரைக்கும் பிஇடி காலேஜிலேருந்து படித்து வேலை கிடைச்ச கையோடு வராரு அப்படிங்கும்போது மிகுந்த பெரிய சந்தோஷமாக இருந்தது. நான் அமேசானில் அலெக்ஸா ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற டீமுக்கு மேனேஜராக இருக்கேன். ஒரு 6 yearsஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பேபாலில் ஒரு 2 yearsஸாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா வந்தேன். 2015 வந்தேன். 2 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு 2017 அமேசான் ஜாயின் பண்ணேன். ஆனால் என்னுடைய ஆக்சுவல் ஸ்டோரி 2009 பட்டீஸ்வரம், கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் ஆரம்பிச்சது. அங்கே அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு விஐடி பல்கலைக்கழகத்துலேருந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. உயர்ந்த ஊதியம் தரும் வேலைக்கு தேர்வாகி மண்ணில் மின்னும் விஐடி மாணவ நட்சத்திரங்கள் இன்னும் பலர். எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜிங்கா அப்படிங்கிற ஒரு கேமிங் கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து 6 மாதம் உள்ளது. ஜனவரிலேருந்து ஜூன் வரையும் போகும். ஒன்ஸ் இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து எனக்கு வந்து கேமிங் ரிலேட்டடான ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதை ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 28 லட்சம் வந்து சம்பளமாக கிடைக்கும். வேறு காலேஜ் போயிருந்தால் வேலை நம்ம தேடி போகணும். இந்த காலேஜ் வேலை நம்ம தேடி வந்துருக்கு அப்ளை ஆகிட்டு. பிள்ளைக்கு நல்லா வேலை கிடச்சிருக்கு, நல்லா ஒரு இதாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலை கிடச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நான் விஐடியில் படித்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பிளேஸ் ஆன கம்பெனி வந்து அமேசான். அதான் எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அதில் நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் எஸ்டி ரோலுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ 6 month இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபன் வந்து 80,000. இன்டர்ன்ஷிப் ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்புறம் வந்து 25 lakhs சேலரி வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய எம்என்சி அமேசான் மாதிரி எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது எங்கள் குடும்பத்தையும் தாண்டி எங்கள் கிராமத்தில் இதுதான் முதல் முறை. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு பிளேஸ் ஆகிற வாய்ப்பு கொடுத்தது ஸ்டார் ஸ்கீம் தான். நான் வந்து இப்போது டெலைட்டுங்கிற ஒரு ஆடிட் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். என்னோடய ரோல் வந்து அதில் அனலிஸ்ட். நான் வந்து ஹைதராபாத்தில் இப்போ வேலை பார்க்க போகிறேன். என்னோடய சேலரி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 8 லட்சம், மாதத்துக்கு 65,000. நான் மாதம் 3,000 தான் சார் சம்பாதிப்பேன். இதுக்கு அது எவ்வளோ ரொம்ப பரவாயில்ல சார், எங்களுக்கு போதும் சார். எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு ரொம்ப.